ஆரம்பிக்கல. ஸோ ஆரம்பிக்காத கிளாஸுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்தா என்ன இப்ப? அதுக்கு எதுக்கு வெளிய நிக்க வைக்கணும்? அதை விட பெரிய பிரச்சனை, காலையில சாப்பிடாம வெறும் வயித்துல அவ்வளோ பேக மாட்டிட்டு 4 மாடி படி ஏறினா லோ ப்ரெஷர் ஆகுமா ஆகாதா? இதயத்துக்கு போற ரத்த ஓட்டம் குறையுமா குறையாதா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா கொலாப்ஸ் ஆகி விழதான் செய்வான். அதுவும் அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாரும் கையை போட்டு தேய்ச்சிட்டே இருந்தாங்களாம். ஒருத்தன் இப்படி கொலாப்ஸ் ஆகி விழுவுறான் அப்படின்னா அவனுக்கு சிபிஆர் ட்ரைனிங் கொடுக்கணும். நம்ம தலையாக அடிச்சுக்கிறோம், சிபிஆர் ட்ரைனிங் சொல்லிக் கொடுங்க, எல்லா ஸ்கூல்லையும் சிபிஆர் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கணும், ஏஐடி டிவைசஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம தலையா அடிச்சுக்கிறோம். ஆனா அந்த ட்ரைனிங் யாருக்குமே இன்னும் தெரியல. கையை போட்டு தேய்ச்சி விட்டா எப்படி உயிர் வரும்? சிபிஆர் கொடுத்தா இன்னும் இந்த பையனை காப்பாத்திருக்கலாம். சிபிஆர் பத்தி நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் கீழே எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்றாங்க, சிங்கப்பூர்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிபிஆர் தெரியும், எல்லா ஸ்கூல்லயுமே ஏஐடி டிவைசஸ் இருக்கும் அப்படின்னு. அது மாதிரியே நம்ம ஊர் மாற மாட்டேங்குது. ஸ்கூல் பேக்ல எதுக்கு அவ்வளவு வெயிட் எடுத்துட்டு போகணும்? ஹோம்ஒர்க் என்னவோ என்ன படிக்கணுமோ அந்த புக்ஸை மட்டும் எடுத்துட்டு மிச்ச புக்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேயே ஒரு கபோர்ட் மாதிரி அடிச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு கபோர்ட் கொடுத்து வச்சா என்ன? இது மாதிரி தான் எல்லா ஊர்லயும் ஃபாலோ பண்றாங்க. நம்ம ஊர்லயும் அப்படி ஃபாலோ பண்றது இல்ல. ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே வந்துருச்சுன்னா ஒரு வாரம் ஃபுல்லா சின்ன சின்ன பசங்க, நர்சரி பிரைமரி பிள்ளைங்க எல்லாம் வெயில்ல போட்டு நிக்க வச்சு ட்ரில்னு பண்றாங்களா? எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமா? ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் டே, ஒரு ஆனுவல் டே முடிஞ்ச உடனே கிளினிக்ல ஒரே கூட்டமா இருக்கும். ஸ்கூல் பசங்க எல்லாம் டீஹைட்ரேஷனால ஃபீவர், லூஸ் மோஷன் வர்றாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ட்ரோன் கேமரா எடுத்து சோசியல் மீடியால தன்னை ஸ்கூலை விளம்பரப்படுத்திக்கிறதுல தான் நோக்கமா இருக்காங்களே தவிர குழந்தைங்களோட ஹெல்த்தை பத்தி கொஞ்சம் கூட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லாம் அக்கறையே காட்டுறது இல்ல. நம்மளாம் அந்த காலத்துல ஸ்கூல்ல நிக்கலையா, காலையில சாயந்தரம் வெயில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆனா இப்போ ஒமிக்ரான் வைரஸ் வந்ததுக்கு அப்புறம் மாசம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் பொழுது நுரையீரலையும் இதயத்தையும் அது பலவீனப்படுத்துது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள் சொல்றாங்க. அதுவும் முக்கியமா காலை நேரங்கள்ல தான் இந்த மரணங்கள் நிகழுது. சாப்பிடாம ஸ்கூலுக்கு போறதை இனிமே அவாய்ட் பண்ணணும். இந்த 7 மணிக்கு ஸ்கூல் வைக்கிறதெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பா கண்டிச்சு அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். பெரும் வயிற்றுல இருக்கிற பையனை பேக மாட்டிட்டு 4 மாடி நடக்க வைக்கிறது, லேட்டா வந்துட்டான்னு வெளில நிக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து லிட்டரலி சைல்டு அபியூஸ் தான். மனசாட்சி இல்லாத செயல். நல்லா தான் இருக்காங்க. இதுவரை 16 வயசு ஆகுது, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட நான் அவனை கூட்டு போனது கிடையாது. 4 படிக்கட்டு 4வது படிக்கட்டுல இருக்கிறான். அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு போய் அதனால அவனுக்கு மூச்சு வாங்கி எனக்கு வந்து அது மேலதான் சந்தேகம், வேற எதுவும் நிக்க வச்சாங்களாம் சார். 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நிக்க வச்சாங்கன்னு சொல்றாங்க. காலையில 7 மணிக்கு எதுக்கு